ஸ்ரீ வில்வா பிளான்டேஷன் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இது ஏப்ரல் மாதம் மாங்கனிக்கான முக்கனிகளுக்கான மாதம். இது மாப்பழம்லாம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இதான் நம்ம சின்ன மாடி தோட்டம். பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செடிகளை வச்சு பராமரிச்சிட்ருக்கோம். இதுதான் நம்ம மாடித்தோட்டம். இப்போ மாங்காய் சீசன் தொடங்கினால ஃபஸ்ட் டைமாக நம்மக்கிட்ட பூ வச்சுருக்கிற தாய்லாந்து நாட்டோட சிறப்பான உலக பிரசித்தி பெற்ற நாம் டாக் மை கோல்டு அப்படிங்கிற மாங்காய் வெரைட்டி ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட பூ பூத்துருக்கு. இது வச்சு 1 வருஷம் ஆச்சு. நம்ம வாங்கிட்டு வரும்போதே 1.5 வயசுள்ள கன்று தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிளைகளுக்கு மேலே புது கிளைகள் வந்துச்சு. பக்க கிளைகள்லாம் நிறைய வந்து நல்லா அழகாக கொஞ்சம் மரம் ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட பூ பூத்துருக்காங்க. பாருங்கள், இலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, பெண்டு பெண்டாக இருக்கும். இந்த மரத்தோடது, இந்த வெரைட்டியோடது நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15 கிளை பக்கம் வந்திருக்கு. 15 கிளையிலையுமே பூ பூத்துருக்கு. இந்த பூவெல்லாம் இப்போ தான் பிஞ்சுகளாக மாறுது. பிஞ்சுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நாம் டாக் மை கோல்டு மரம் வச்சுருந்தீங்கன்னா, மாங்காய் மரம், அது பாருங்கள், பிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் இது. இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பார்த்தா ஒவ்வொரு பிஞ்சு எப்படி இருக்குன்னா, நம்ம மேராக்காய் இருக்கும், இந்த ஊட்டியிலேருந்து வர காய், அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் எல்லா பிஞ்சுமே வந்து ஒரு மாதிரி கோல்டு கலரில் தான் இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரி. எலுமிச்சம்பழம் அந்த மஞ்சள் கலர் மாதிரி வருது. பிஞ்செல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்க. மற்ற மாம்பிஞ்சுலாம் மாங்காய் அதே ஷேப்லேயே வரும், அதோட வடிவத்துலேயே. இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. இன்னொரு 1 மாதம் கழிச்சா தெரியும். இந்த பிஞ்சுகள்லாம் பெருக்கும்போது, பிஞ்சு கொஞ்சம் பெரிய காயாக இருக்கும்போது நமக்கு அந்த வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கள், வந்த எல்லா கிளையிலையுமே பிஞ்சு வந்திருக்கு. பிஞ்சுகளாக ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதுதான் நம்ம முதல் டைம் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் பூத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்லேயும் நாம் டாக் மை கோல்டு மரம் வச்சுருந்தீங்கன்னா, இந்த டைம் எல்லாம் பூ எடுத்து காய் வர்ற டைமு. இப்போ சொல்லுங்கள், நம்மகிட்ட இந்த பிஞ்சுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு இது தெரியாது, ஃபஸ்ட் டைமு. பார்க்கலாம் இந்த சீசனுக்கு எவ்வளோ காய் நமக்கு நிற்கிது, அதோட சுவை எப்படி இருக்குன்னு இன்னொரு 3 மாதத்தில் தெரியும். இப்போ தான் பிஞ்சு வந்திருக்கு. எப்படியும் கண்டிப்பாக ஒரு 100 நாளாவது ஆகும் இந்த காய் பக்குவத்துக்கு வர்றதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு. எல்லா பக்க கிளையிலையுமே நிறைய பூ வந்துச்சு. இந்த பூக்களே நல்ல வாசம், நல்ல நறுமணமாக இருந்துச்சு. பாருங்கள், பிரான்ச்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு, கிளையெல்லாம் ஒவ்வொரு கிளையிலையுமே 3 கிளையாக பிரிஞ்சு வந்துச்சு. தண்டெல்லாம் நல்லா பருமன் ஆயிடுச்சு. 21 பாட்டில் தான் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக்கில். அழகான ஒரு வெரைட்டி இது, இந்த மரம். இது அவ்வளோதான் இதோட ஹைட்டு. இதுக்கப்புறம் அப்படியே காய் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் முதல் முறையாக வந்த பூவிலேருந்து வந்த பிஞ்சுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தாய்லாந்து நாட்டோட பிரசித்தி பெற்ற நாம் டாக் மை கோல்டு அப்படிங்கிற மாம்பழம் வெரைட்டி தான் இது, வகை. இதில் 4-5 வகையாக இருக்குது. நம்மகிட்ட வந்து கோல்டு கலர், தங்க நிற கலர், இந்த வகையான மாங்கன்று தான் வாங்கி வச்சேன். பழம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காலையில் தண்ணி வரும்போதே
இந்த பிஞ்சுகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மரம் இருந்துச்சுன்னா அந்த பிஞ்சுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்கள். மற்றபடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்துட்ருக்கும். நன்றி, வணக்கம்.